குழந்தைகள்னாலே துருதுருப்பு, சுறுசுறுப்பு, எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருப்பாங்க. கொஞ்சம் குழந்தைகள் பிடிவாதம் பிடிச்சாலே ADHD இருக்குமோங்கிற குழப்பம் நிறைய பெற்றோர்களுக்கு ஏற்படுது. ADHD அப்படின்னா என்னன்னா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இந்த ADHD அப்படிங்கிற சிம்டம்ஸ் நிறைய விதங்கள்ல நமக்கு வெளிப்படும். மெயினா பாத்தீங்கன்னா இவங்களுடைய அட்டென்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். அட்டென்ஷன்ங்கிறது இன்அட்டென்ஷனா இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்துல தொடர்ந்து அவங்களால கவனம் செலுத்த முடியாது. அதே போல சஸ்டெயின்ட் அட்டென்ஷன், எழுதுவது இல்லாட்டி படிக்கிறதுல குறிப்பிட்ட நேரத்துக்கு தொடர்ந்து அட்டென்ஷனை செலுத்த முடியாம இருக்கலாம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டிவைடட் அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் இன்னொரு விஷயத்திலையும் ஒரே நேரத்துல கவனம் செலுத்துறதுல பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா ஷிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன், அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இன்னொரு வேலைக்கு நம்ம கூப்பிடுறோம், இல்லாட்டி வேற விஷயத்துக்கு அவங்களுடைய கவனத்தை திருப்புறது, இதுல எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு இருப்பாங்க, மூமெண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்டு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இம்பல்சிவிட்டி, அதாவது கான்சிக்வன்சஸ், விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அவங்க சில காரியங்களை செஞ்சிருவாங்க. அதிகமான உயரத்துலேருந்து குதிக்கிறது போன்ற காரியங்கள் எல்லாம் இவங்க செய்வாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு ADHD இருக்கலாம்னு நாம் சஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ரெண்டு முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். இந்த குழந்தை இதே போன்ற பிஹேவியரை ரெண்டு செட்டிங்லேயும் செய்கிறாங்களா, அதாவது வீடு, பள்ளிக்கூடம் அல்லது ஏதாவது ஒரு பொது இடம், இந்த ரெண்டு விதமான இடங்கள்லையும் சேமான பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சில குழந்தைகள் வீட்டில் ரொம்ப அடம் பண்ணிட்டு சேட்டை பண்ணுற குழந்தைகள் கூட பள்ளிக்கூடத்தில் போனால் அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இருந்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ADHD இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். இப்போ ADHD இருக்குது அப்படிங்கிறத யார் ரூல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் கிட்ட நம்ம போகலாம், சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் ஆர் சைல்ட் சைக்காலஜிஸ்ட், இவங்களையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க இதற்கான அசஸ்மெண்ட்டை பண்ணி ஒரு குழந்தைக்கு ADHD இருக்கா அப்படிங்கிற ரூல் அவுட்டை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இப்போது இந்த ADHD இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் தேவைப்படும். அவங்களுடைய இம்பல்சிவிட்டியை குறைப்பதற்காகவும் ஆக்குபேஷனல் தெரப்பி தேவைப்படும். ஸோ இவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீசஸும் தேவைப்படும். ஸோ மெடிகேஷன் ஆஸ் வெல் ஆஸ் தெரப்பி இது கொடுக்கும் பொழுதே இந்த குழந்தைகளுக்கான முன்னேற்றம் அவங்களுடைய கல்வியிலையும் நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம பார்க்க முடியும்.